லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. மேட்டுப்பாளையம், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த கோடை மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மதுரையில் கனமழையால் சாலையில் அறுந்து தொங்கிய மின்சார கம்பி உரசியதில் பைக்கில் சென்ற தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பொழிந்தது. இதனால் மேட்டுப்பாளையம் தோலம்பாளையம் சாலையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதன் காரணமாக அந்த சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. மதுரை டிவிஎஸ் நகரைச் சேர்ந்த முருகேசன், பாப்பாத்தி தம்பதியர் தங்களது பலசரக்கு கடையை வழக்கம் போல் அடைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினர். அப்போது கனமழை காரணமாக மின்சார கம்பி அறுந்து சாலையின் குறுக்கே தொங்கியுள்ளது. இதை கவனிக்காமல் சென்ற தம்பதியர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். முன்னால் மற்றொரு பைக்கில் சென்ற 12 வயது மகன் உயிர் தப்பிய நிலையில் அவரது கண்முன்னே பெற்றோர் உயிரிழந்த துயரம் அரங்கேறியுள்ளது. விபத்து நடந்த பகுதியில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட திருவிளக்கு நீண்ட நாட்களாக எரியவில்லை என்று பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. உசிலம்பட்டியில் காற்றுடன் பொழிந்த கனமழையால் மதுரை டு தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து பழமையான மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆம்னி கார் மீது மரம் விழுந்ததில் ஒருவர் காயமடைந்தார். இதேபோல் வெவ்வேறு இடங்களில் வேன் மற்றும் 5 இருசக்கர வாகனங்கள் மரம் விழுந்ததால் சேதமடைந்தன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, கடையம், பொட்டல்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. இதில் பொட்டல்புதூர் சித்தி விநாயகர் தெருவில் பிரதான சாலைகளை சீரமைப்பதாக கூறி சில அடி உயரம் வரை உயர்த்தியதால் மழைநீர் அதிக அளவில் தேங்கி வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் புகுந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலைய பகுதியில் கனமழையால் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் மற்றும் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. இதனால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. அருப்புக்கோட்டையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் கரூர் மாவட்டம் குளித்தலை ஆகிய பகுதிகளிலும் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பரவலாக மழை பொழிந்தது. லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.